ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சட்னி பண்ண போகிறேன். இந்த சட்னி பச்சை சட்னி, அடுப்பு இல்லாத சட்னி. இந்த சட்னி ஊத்தாப்பத்துக்கு, ப்ரெட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி மிக்சியில் போட்டுக்கணும். நல்லா கழுவிட்டு வடிகட்டிட்டு புதினா கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. மிக்சியில் பச்சை மிளகா போட்டாச்சு, பூண்டு, இஞ்சி, வெங்காயம். கொஞ்சம் ஜீரகம். இந்த சட்னிக்கு ஜீரகத்தை சேர்க்கணும். சால்ட். இப்போ தண்ணி ஊற்றாத அரைச்சிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்க, தெரியுதுங்க, நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, டார்க்காக. தண்ணி எதுவும் ஊற்றலை, ஏன்னா அதுக்கு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, ஜீரகம் போட்டிருக்கோம். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை. இப்போ லெமன் ஊற்றிக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் புளிப்புக்கு தேவையான ஊற்றிக்கலாம். இப்போ போயிட்டு இன்னும் கொஞ்சம் சுத்தரிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சட்னி பார்க்கலாம். பற்ற வச்சு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சட்னி. ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். ஆஹா, வெரி டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்ட்டு, வெரி டேஸ்ட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சட்னி ஊத்தாப்பத்துக்கு சாப்பிடுங்க, ப்ரெட்டுக்கு, சாண்ட்விட்சுக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப 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 இந்த சட்னி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பச்சை சட்னி. லெமன் சட்னி புளிப்புக்கு தகுந்த போல் நீங்கள் போட்டுக்க வேண்டியது, அவங்க விருப்பம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.